ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் ராமானுஜருக்கு எப்படி சாலை கிணற்றிலிருந்து திருமஞ்சனத்திற்காக நீர் எடுத்து வரும் கைங்கரியம் கிடைச்சது இல்லையா? இப்போது நேரம் நம்ம கொஞ்ச நேரம் காசிக்கு சென்று அங்கு காசி யாத்திரையில் யாதவ பிரகாசருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் நம் கோவிந்தரும் அங்கே இருக்கிறார் இல்லையா? அங்கே என்ன தான் நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ராமானுஜர் நடந்து வந்தார் இல்லையா? அந்த கூட்டத்திலிருந்து அடுத்த நாள் காலை எல்லா யாதவ பிரகாசர் எல்லார் தலையும் எண்ணுகிறார். எல்லோரும் இருக்கிறார்களான்னு பார்க்குறார். அத்தனை குழந்தைகளும் அழைத்து கொண்டு போயிருக்கிறார் இல்லையா? எல்லோரையும் அழைத்து கொண்டு திரும்பி வர வேணும் இல்லை? அதனால எல்லோரையும் எண்ணி பார்க்கிறார். தலை ஒன்று குறைகிறது. குறைஞ்ச தலை சின்ன தலை இல்லை, பெரும் தலை. எந்த தலையை இங்கேயே தொலைத்து விட வேணும்னு நினைத்தாரோ அந்த ராமானுஜரை காணவில்லை. உடனே அவருக்கு என்னடா இது, சரி நாம் தான் கொல்ல வேணும்னு நினைத்தோம், ஆனால் விதியே நம்ம அந்த பாவத்தை நம் மூலமாக செய்யாமல் தானாகவே நிகழ்ந்தது போல இருக்கிறது. இத்தனை நேரம் அவன் ஏதோ விலங்கு இரையாகியிருப்பான்னு அவருக்கு உள்ளே ஒரே சந்தோஷமாம். ஆனால் அதை வெளில காட்ட முடியாது இல்லையா? வெளியில் வேணுமென்றே வருந்துவது போல் வருந்துகிறார், தேடுவது போல் தேடுகிறார். ஆனால் கடைசியில் அவருக்கு உள்ளூர ஒரே சந்தோஷம். நாம் செய்ய நினைத்ததை தானாகவே விதி செய்து விட்டதுன்னு. சரி, இனி இங்கிருந்து கிளம்பலாம்னு கிளம்புகிறார்கள். அப்போ நேர கோவிந்தனும் எதுவும் சொல்லவில்லை. எதுவுமே தெரியாதது போல் அவனும் பின்னாடியே போகிறான். காளஹஸ்திக்கு வருகிறார். இப்போ இங்கே காளஹஸ்தி வந்த உடனே கோவிந்தருக்கு இங்கேயே தங்கி பூஜை செய்ய வேணும்ன்ற எண்ணம் வருது. அதனால் அதை இச்சையை குருவிடம் சொல்கிறாராம். இப்போ யாதவ பிரகாசருக்கு இன்னும் சந்தோஷம்தான். சரி, அண்ணன் என்னவோ காட்டில் தொலைந்தான், தம்பியையும் இங்கே தொலைத்துட்டா, நமக்கு நிம்மதியாச்சுன்னு கோவிந்தர் சொன்ன உடனே ஒரே மிகவும் முகப்போடு இங்கேயே இருந்து பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னுடைய மீதி படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு காஞ்சியை நோக்கி வந்தார். இப்போ அவருக்கு உள்ளூர ஒரே சந்தோஷம். எந்த காரியத்திற்காக போனோமோ கொஞ்சமும் நம் கரைபடாமல் அது நிகழ்ந்தது இல்லையா அப்படின்னு வருகிறார். ஆனால் எதிர்க்க ஒரு அழகான ஆஜானுபாகவான ஒரு தேகம் நடந்து வருகிறது. சாலை கிணற்றிலிருந்து குடம் நிறைய நீரோடு வருகிறது. அதை பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டது. எந்த ராமானுஜரை அங்கேயே தொலைத்து விட்டோம்னு சந்தோஷமாக வந்தாரோ அந்த ராமானுஜர் தான் தன் கண்முன்னே நடந்து நேர வரதனிடம் சென்று கொண்டிருந்தார் திருமஞ்சனத்திற்கு நீரெடுத்து. இதை பார்த்த உடனே யாதவ பிரகாசருக்கு ஒன்றும் புரியலை. இது எப்படி நடந்திருக்க முடியும்? ஒரு சின்ன குழந்தை, அவ்வளவு பெரிய காடு, அதுவும் அப்புறத்திலிருந்து இப்புறம் காஞ்சிக்கு நமக்கு முன் எப்படி வந்து சேர்ந்தான்னு ஒரே ஆச்சரியமாம் அவருக்கு. ஆனால் அவர் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை, எதுவும் கேட்கவும் முடியாது இல்லையா? அதனால் ராமானுஜரோட கண்ணில் படாமல் வந்துட்டாராம். அதற்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தன்னுடைய சீடர்களோடு ராமானுஜரை சந்திக்கிறார். அப்போது அவர்கிட்ட சொல்கிறாராம், நீ காட்டில் விலங்குகளுக்கெல்லாம் இரையாயிட்டியோன்னு பயந்துட்டேன்னு வேணும் என்றே சொல்லி மீண்டும் தன்னை ராமானுஜரை தன் கூட்டத்தோடு சேர்த்து கொள்கிறார். இப்போது அவருக்கு என்ன மனசுலனா, ராமானுஜருக்கு நல்ல வேளையாக நம் திட்டம் எதுவும் தெரியலன்னு எண்ணமாம். ஆனால் ராமானுஜர் குருன்ற ஸ்தானம் கொடுத்தார் இல்லையா யாதவ பிரகாசருக்கு. அதனால் அவராலையும் யாதவ பிரகாசரோட வாக்கை மீற முடியல. அதனால யாதவ பிரகாசர் கூட்டத்தோடையே மீண்டும் சேர வேண்டியதாகிறது. இது இப்படி நடந்துட்டுருக்கச்ச இங்கே நம் ராமானுஜரோட வைபவங்கள் எல்லாம் ஆளவந்தாரோட செவிகள்லையும் போய் விழுகிறதாம். காஞ்சிபுரத்தில் ஒரு அழகான ஆஜானுபாகவான ஒரு இளைஞன் மகா தேஜஸ்வியா ஞானியாக இருக்கான்னு அதை கேட்டவுடனே ஆளவந்தாருக்கும் உள்ளூர சந்தோஷம் அடைகிறது. நாம் காத்திருந்த பவிஷ்யதாச்சாரியர் இவர்தான்னு அவருக்கு உள்ள தோன்றதாம். அதனால் அவர் எப்படியும் சந்திக்க வேணும்னு உள்ளூர ஒரே ஆவல். நேர காஞ்சிக்கு நோக்கி வருகிறார். எப்படி ஒரு தாய் குழந்தையை தேடி வருவாரோ ஆசையாக, அதை போல ஆளவந்தாரும் இங்கே ராமானுஜரை தேடி வர ராமானுஜரை எங்கே சேவி பார்க்கலாம்னு பார்த்து கொண்டு வருகிறார். அப்போது அங்கே திருக்கச்சி நம்பிகள் இருக்கிறார் இல்லையா? திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தாரை தன் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். அவர் சாஷ்டாங்கமாக ஆளவந்தாரை வணங்குகிறார். அப்போது அவரிடம்தான் கேட்கிறாராம் ஆளவந்தார், எங்கே இருக்கிறார் ராமானுஜர்னு கேட்க, அப்போது அந்த யாதவ பிரகாசரோடு கும்பலோடு வருகிறாராம் ராமானுஜர் வரதன் கோவிலில். அப்போ அங்கே காட்டி சிவந்த நெடுந்த திருமேனியோடு ஒருவன் வருகிறானே அவன்தான் ராமானுஜன்னு சொல்ல, அதை பார்த்தவுடனே ஆளவந்தாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஆம், முதல்வன் இவன்னு சொல்கிறாராம். இவர்தான் பவிஷ்யதாச்சாரியர்னு அவருக்கு உள்ளூர நன்றாக புரிந்து விடுகிறது. உடனே வரதனையும் சந்தோஷமாக சேவிக்கிறார். இவர் நல்லபடியாக இந்த தத்துவத்தை எல்லாம் காக்க மீண்டும் நம் வர வேண்டுமேன்னு அவர் வரதனிடம் பிரார்த்திக்கிறாராம். இப்போ இதெல்லாம் நடக்கிறச்ச ஆளவந்தார் நினச்சிருந்தா அப்பொழுதே ராமானுஜரை தன்னோடு அழைத்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி ஆளவந்தார் செய்யலை.
ஏன்னா எதற்குமே ஒரு காலம் வர வேணும் இல்லையா? அதனால் எல்லாமே காலம் வரும் வரை காத்திருப்போம்னு ஆளவந்தாரும் அமைதியாக அங்கிருந்து புறப்படுகிறார். நாமும் அடுத்த பகுதியில் இனி என்ன நடக்கிறதுன்றதெல்லாம் தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.